ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ட்ரேடிங் பி சதீஷ். இன்றைக்கி வீடியோ என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பேசிக்காக என்னென்ன டேர்ம்ஸு, எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகணும், ஸோ இதெல்லாம் என்னென்ன விஷயம்னு இன்றைக்கி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் எஃப்டி, ஆர்டி, பிபிஎஃப், விபிஎஃப், போஸ்ட் ஆஃபீஸில் போடுறீங்க, இந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்லாம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இந்த 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 10% அதிகபட்சம் ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ரிட்டர்னுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது 1 இயர் நீங்கள் ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணணும். ஸோ இந்த 10,000 வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ 10,000ன்றது உங்களுக்கு வந்து 8,000 மாறாது. பட் 10,000ன்றது ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் வந்து இயர்லி உங்களுக்கு கிடைக்கும். பட்டு மணி இன்ஃப்ளேஷனை வந்து இது பீட் பண்ணுமா அப்படின்னா பீட் பண்ணாது. ஸோ இன்றைக்கி ரேட்டில் உங்களுக்கு 10,000 கிடைக்கிற பொருள் 1 இயர் கழிச்சு அதே 10,000 ரேட்டில் கிடைக்காது. ஸோ அப்போ என்ன வேணால் நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட் வந்து சேஃபாக வச்சுக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் 10,000 வந்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சுமே அதே 10,000 இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்லாம் போகலாம். இது வந்து உங்களுக்கு சேஃபஸ்ட்டு. அதே இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன ஆகும்னா ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இப்போ கோல்டு வந்து இன்றைக்கி ரேட்டில் வந்து நீங்கள் 5,000 கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2 மந்த் கழிச்சு அது 4,000 கூட ஆகலாம். ஸோ உங்கள் வேல்யூ வந்து நெகட்டிவில் போகும், இருந்தாலும் ரிட்டர்ன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சேவிங்ஸில் உங்களுக்கு 10% ரிட்டர்ன் தான் கிடைக்குது இயர்லி அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது வந்து 10ஆகவும் இருக்கலாம், 20ஆகவும் இருக்கலாம், 50ஆகவும் இருக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிஸ்க்கும் அதிகம், அதே மாதிரி ரிட்டர்னும் அதிகம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் சம் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரியல் லைஃப்பில் உங்களுக்கு அதிகமான தேவை இருக்குது, ஸோ ஏதோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக இருக்குது, இதில் ஹையர் ஸ்டடீஸ்க்காக இருக்குது, இந்த மாதிரி அமௌண்ட்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவிங்ஸில் வச்சுக்கலாம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்க சம் அமௌண்ட்டு உங்கள் எக்ஸ்பென்சஸை நீங்கள் எங்கெங்கே இடத்துலலாம் நீங்கள் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்லாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எது இருக்கோ அதிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பர்டிகுலராக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ ரிட்டர்னு, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அதில். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து இன்றைக்கி கிளாஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்னால் என்னென்னு பார்த்துருவோம். இப்போ வந்து ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனிஸ் வந்து லிஸ்டிங் பண்ணுறாங்க. எதுக்காக வந்து கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 5 lakh 10 lakh தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பேங்க்கில் லோன் எடுப்பீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குவீங்க, வாங்கி இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுவீங்க. இதே உங்களுக்கு வந்து 50 crores 100 crores தேவைப்படுது அப்படின்னா அதை போய் எந்த ஃப்ரெண்டுக்கிட்டையும் இந்த பேங்க்லேயும் வந்து வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஹியூஜ் அமௌண்ட் வந்து நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பெனிஸ்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் லிஸ்டிங் பண்ணுவாங்க. லிஸ்டிங் பண்ணி அதில் வந்து பப்ளிக்கிட்டேருந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக்கிட்டேருந்து இப்போ வந்து ஒரு 500 crores தேவைப்படுது அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் பப்ளிக்கிட்டேருந்து 100 rupees 200 rupees 500 rupees யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அமௌண்ட்டு அவங்க வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ யார்கிட்ட கம்மியாக இருக்கோ அவங்க வந்து கம்மி அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ பப்ளிக்கிட்ட போகிறப்ப இந்த ஹியூஜ் ஃபண்ட் கலெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ஒரு கம்பெனி வந்து நல்லா பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து கேபிட்டல் நிறையா தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டிங் ஆகி கேபிட்டலை கெயின் பண்ணுறதுக்காக தான் அவங்க இங்கே வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்னால் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு 5,000 தேவைப்படுதுன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஒரு சிங்கிள் பர்சன்ட்டை போய் 5,000 கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்கள்ட்ட கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும். இதே வந்து 100 பீப்புள்ஸ் வந்து 50 rupees கொடு அப்படின்னா ஓகே 50 rupees கொடுக்குறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 50 rupees இருக்கிறவன் ஒரு ஸ்டாக் வாங்கி வைப்பான், 100 rupees இருக்கவன் 2 ஸ்டாக் வாங்கி வைப்பான். ஸோ ஒருத்தன்ட்ட 5,000 இருக்குன்னா 100 ஷேர்ஸையும் அவனே வாங்கி வச்சுப்பான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸாக பிரிக்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஸோ எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுதோ அதை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸால் வந்து டிவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக ஒவ்வொருத்தர்கிட்டே இருந்து வாங்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்குன்ற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து ஐபிஓனா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு கம்பெனி வந்து ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டில் வந்து லிஸ்டிங் ஆகிற அந்த ப்ராசஸ் அதுதான் வந்து ஐபிஓன்னு சொல்லுவோம். இப்போ நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க மார்க்கெட்டில் வந்து லிஸ்டிங் ஆகிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து நல்லா பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. கம்பெனி வந்து எல்லா கம்பெனியும் வந்து மார்க்கெட்டில் லிஸ்டிங் ஆகணுன்றது கிடையாது. எப்போ அவங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படுதோ அந்த டயத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டிங் ஆவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் லிஸ்டிங் ஆகிற அந்த ப்ராசஸ் அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐபிஓன்னு சொல்கிறோம். அப்போ வந்து செபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸோட செக்லிஸ்ட் இருக்குது, அதை வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி வந்து நல்ல மோட்டிவில் தான் வராங்களா, டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா, வேறு ஏதாவது பிளாக் மார்க் இருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அந்த கம்பெனி மேலே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே இந்த கம்பெனி நல்ல மோட்டிவில் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேடிங்க்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம கேள்விப்பட்டிருவோம், பிஎஸ்சி என்எஸ்சி அப்படின்னு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப ஓல்டு எக்ஸ்சேஞ்சு, முன்னாடியிலேருந்து இருக்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. முன்னாடி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மைசூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, சென்னை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, கொல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து
இன்ஆக்டிவ் ஆக்கிட்டு ஆக்டிவில் இருக்கிறது இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி என்எஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ரொம்ப ஓல்டு. இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்டிங் மட்டும் தான், அதாவது டெலிவரியில் மட்டும் தான் ட்ரேட் எடுக்க முடியும். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இது வந்து அதுக்கப்புறமா கொண்டு வந்தது. இதில் வந்து நம்ம ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து ஹெட்ஜிங் கான்செப்ட்காக. ஹெட்ஜிங் கான்செப்ட்லாம் என்ன அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ என்எஸ்சி பிஎஸ்சி இது ரெண்டும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இது த்ரூ தான் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து பையிங் செல்லிங் பண்ண போகிறோம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி சென்செக்ஸ் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்டிங் ஆகிருக்காங்க. சில கம்பெனிஸ் உண்மையாகவே பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்காக அந்த மோட்டிவில் வந்திருப்பாங்க. சில கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு நஷ்டமாயிடுச்சுன்னு கணக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பைசாவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இப்போ இந்தியன் மார்க்கெட் வந்து அப்பில் போதா டவுனில் போதா, நல்ல கெயினாக இருக்கா இல்லை நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து இந்த மாதிரி அன்வான்ட் கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸும் சேர்த்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் அதாவது என்எஸ்சியில் வந்து லிஸ்டிங் ஆன டாப் 50 கம்பெனிஸ் எடுத்து நிஃப்டின்னு ஒரு இண்டெக்ஸும், பிஎஸ்சியில் லிஸ்டிங் ஆன டாப் 30 கம்பெனிஸ் எடுத்து சென்செக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸும் பண்ணாங்க. ஸோ இந்த 2 இண்டெக்ஸும் வந்து க்ரீனில் போகுது அப்படின்னாலே இந்தியன் மார்க்கெட் வந்து இன்றைக்கி அப்சைடில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 2 இண்டெக்ஸும் வந்து டவுனில் போச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டே டவுனில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து இந்த 2 இண்டெக்ஸோட யூஸ். அடுத்து டிமேட் அக்கௌண்ட். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஃபண்டை வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நார்மல் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸை வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் தான் வந்து டிமேட் அக்கௌண்ட். இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் ஃப்ரெஷராக உள்ளே வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் போகணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதில் இருக்க ரிஸ்க் லெவலு ரிட்டர்ன் லெவலில் நீங்கள் பார்க்கணும் கண்ணில். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், டெலிவரி ட்ரேட் வரணும். மியூச்சுவல் ஃபண்டு கொஞ்சம் சேஃபஸ்ட் மெத்தடு, லோ ரிஸ்க்கு. ஏன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபண்டு மேனேஜர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதுக்குன்னே படிச்சுட்டு வந்த ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கையில் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் அதனால தான் லோ ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்குன்னே படித்தவங்க ஒரு குரூப் இருப்பாங்க. குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து உங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்னில் சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு பேலன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து மியூச்சுவல் ஃபண்டு கான்செப்ட்டு. ஸோ சேஃபஸ்ட் மெத்தடு இருக்குது மார்க்கெட்லேயே அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ நீங்கள் வந்து பிகினர் மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி ட்ரேடு. ஸோ உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண வேணாம், எனக்கு வந்து டேரெக்டாக வந்து ஸ்டாக்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து கைடன்ஸ்க்கு ஆள் இருக்காங்க. ஸோ பேக் எண்டில் வந்து ஒரு மென்டர் இருக்காங்க, யாரோ வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க, நல்லா ட்ரேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு கைடு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து டெலிவரி ட்ரேட் எடுக்கலாம். ஸோ டெலிவரி ட்ரேட் எடுக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இது வந்து மீடியம் ரிஸ்க் தான். அதில் வந்து ரிட்டனும் அந்த அளவுக்கு ஹையாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிட்டனும் வந்து அதிகமாகும். ஸோ டெலிவரி ட்ரேடை பொறுத்த வரைக்கும் மீடியம் ரிஸ்க்கு, உங்களுக்கு மீடியம் கொஞ்சம் மாடரேட் ரிட்டர்ன் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு லாஸ் புக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அது 60 ரூபா போனால் விற்கிறேன்னு நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அது 5 வருஷம் ஆனாலும் சரி 10 வருஷம் ஆனாலும் சரி, நான் ப்ராஃபிட் வந்தால் தான் விற்பேன், லாஸில் விற்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஓகேவா? இது டெலிவரி ட்ரேட் கான்செப்ட். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே. இன்ட்ராடேயில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 40,000 வரைக்கும் பை பண்ணிக்கலாம். ஸோ பையிங் செல்லிங்கு எதாக இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ட்ரேடை வந்து அன்றைக்கி டேட்லேயே க்ளோஸ் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து இன்ட்ராடேயில் இருக்கிற ஒரு ட்ராபேக்கு. ஸோ டெலிவரி ஒரு ஸ்டாக் 50 ரூபா வருது, நீங்கள் வாங்கிட்டீங்க, 60 ரூபா போனால் தான் விற்கிறேன்னு நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் ஹோல்டு பண்ணிக்கலாம் டெலிவரியில். பட் இன்ட்ராடேயில் அப்படி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, அது வந்து இன்றைக்கி எண்டுக்குள்ளே வந்து ப்ராஃபிட்டில் போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டு. இல்லை நெகட்டிவில் போய்ட்டுருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வச்சு நீங்கள் வெளியில் வந்தாகணும். இல்லை ஈவினிங் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா 3:15க்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிடும். இதில் வந்து ஹை ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆனால் இன்றைக்கே போகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கி தான். ஓகே, ஸோ நீங்கள் நினச்ச டைரக்ஷன் வந்து மார்க்கெட் நல்லா போச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் நல்ல பெனிஃபிட்டு. ஸோ இன்ட்ராடே நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெலிவரியில் மியூச்சுவல் ஃபண்டில் இல்லாத ஒரு பெனிஃபிட் இன்ட்ராடேயில் என்ன இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஏறுறப்ப மட்டும்தான் நீங்கள் டெலிவரியில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இன்ட்ராடேயில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டவுன் சைடு போகிற ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஷார்ட் செல் பண்ணி அதுலேயுமே ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இன்ட்ராடேயில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகிறப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போல்லாம் டவுன் ட்ரெண்ட் இருக்கோ அப்போல்லாம் வந்து இன்ட்ராடே யூஸ் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து அதிகமான லாஸ் பண்ணுறது இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் தான். ஸோ ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10,000 அடுத்த 1 ஹவர்லேயே 20,000 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த 10,000 டோட்டலாக 0 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரி ஹை ரிஸ்க்கு ட்ரேடு எடுக்கக்கூடாது. இதில் வந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்குதோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் அதிகம். நீங்கள் யூஸ் பண்ணுற 2,000 கேபிட்டல் 20,000 ஆகும், இல்லை அந்த 2,000 டோட்டல் 0 ஆகும். மார்க்கெட்டில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தடை பொறுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பீப்புளை வந்து நம்ம சில கேட்டகரியில் பிரிப்போம். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பீப்புள் வந்து இன்வெஸ்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
உங்கள் கையில் கிடைக்கிற காசு 2000 3000 மந்த்லி எவ்வளோ அவங்களால சேவ் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை எடுத்து ஒரு நல்ல ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்கில் சின்ன சின்ன அமௌண்ட்டாக மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து க்ரீனில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஹிஸ்டாரிக்கல் பார்த்திங்க அப்படின்னா லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அப்பப்போ வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். அடுத்த டைப் ஆஃப் பீப்புள் என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்னா, என்னால் 5 வருஷம் 10 வருஷம் அப்படிலாம் லாங் டர்ம்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நான் வந்து 3 மந்த்லேருந்து 6 மந்த் வரைக்கும் ஹோல்டு பண்ணுவேன். ஒரு ஸ்டாக் வாங்குவேன், அதுக்குள்ளே அது ப்ராஃபிட் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைனா நான் ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிட்டு நான் வெளில வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்க பீப்புள் வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஒரு ஷார்ட் டர்மில் வந்து ஒரு 3 மந்த் 6 மந்தில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ இந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டர்ன் கிடச்சிச்சு அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. இல்லை ஸ்டாக் வந்து அதே பிளேஸில் சுற்றிட்டு இருக்குது, இல்லை டவுன் சைடு போகுது அப்படின்னா லாஸ் புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க பீப்புள் வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே. ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து 3 to 6 மந்த் வெயிட் பண்ணுவாங்க. பட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அப்படி கிடையாது. அவங்களால அவ்வளோ நாள் கூட வெயிட் பண்ண முடியாது. எனக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ இன்றைக்கி டேட்லேயே தெரிஞ்சாகணும். நான் இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், மேலே போகணும் எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி டேட்டில் மேலே போச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட்டு, இல்லைனா லாஸ். ஸோ லாஸோ ப்ராஃபிட்டோ எனக்கு டெய்லி தெரியணும். டெய்லி நான் ட்ரேட் பண்ணுவேன். டெய்லி ப்ராஃபிட் லாஸ் வந்து நான் கால்குலேட் பண்ணி நான் வந்து ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கவங்க இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். ஸோ அடுத்த டைப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஸ்கேல்பர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அளவு கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு நாளைக்கே வந்து 20 ட்ரேட் 30 ட்ரேட் கூட பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாக்கில் கிடைக்கிற சின்ன சின்ன மூவ்மெண்ட்டு. ஒரு ஸ்டாக் வந்து ₹200 இருக்குது, ₹202 போகுது, திரும்ப ₹200 வருது, திரும்ப ₹202 போகுது. ஸோ இந்த பிளேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 1000 குவான்டிட்டி பை பண்ணிடுவாங்க 200க்கு. 202ல் வந்து அந்த 1000 குவான்டிட்டி செல் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்டில் கூட ஒரு 1000 2000 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் தான் வந்து ஸ்கேல்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்பிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வந்து மானிட்டர் முன்னாடியே இருக்கணும். ஸோ ஒர்க்கிங் பீப்புளுக்கு வந்து இது செட் ஆகாது. ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் தான் இந்த மாதிரி ஸ்கேல்பிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.